السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد. بسم الله الرحمن الرحيم. يا ليتني اتخذت مع الرسول سبيلا. صدق الله العظيم. அருளாளன் அன்பாளன் இல்லாமல்ல அல்லாஹுவின் பெயர் கொண்டு துவக்கம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழி நடந்த சஹாபாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இன்றைய தினம் நம்முடைய இபாதத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய நோன்பு மற்றும் தொழுகைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நம்முடைய தான தர்மங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நாளை மறுமையில் அல்லாஹுக்கு பிடித்தமான அடியார்களாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் நல்ல அமல்கள் செய்வதற்கு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நட்பை தேர்ந்தெடுப்பது ஒரு பெரிய இபாதத் என்பதை நம்முடைய மார்க்கம் சொல்கிறது. நாம் தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் இரையச்சம் மற்றவர்களாக இருக்கிற பொழுது, குணம் கெட்டவர்களாக இருக்கிற பொழுது அதனுடைய பிரதிபலிப்புகள் உங்கள் துன்யாவிலும் தீனிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்முடைய ஷரியத் சொல்லித் தருகிறது. சில பேர்கள் நாளை மறுமையில் இப்படி வந்து சொல்லுவார்கள், யா லைத்தனி இத்தகதுது மஅ ரசூலி சபீலா, இப்படி ஒரு நண்பனை நான் தேர்ந்தெடுக்காமல் இருந்திருக்கலாமே, நான் சொர்க்கத்திற்கு போயிருப்பேனே என்று சில பேர்கள் நண்பர்களால் நரகத்திற்கு போகக்கூடியவர்கள் நிறைய பேர்கள் உண்டு என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்காததனுடைய விளைவாக நாளை மறுமையில் அவர்கள் நரகத்திற்கு இழுத்து செல்லுகிற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதையும் திருக்குர்ஆன் சுட்டிக்காட்டும். எனவே பெருமக்களே, இந்த உலகத்திலே நாம் தேர்வு செய்கிற நண்பர்கள் நல்லவர்களாக, நற்குணமுள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பிடித்தமானவர்களாக, நாம் மறக்கிற பொழுது அல்லாஹுவை நாம் மறக்கிற பொழுது நமக்கு அல்லாஹுவை ஞாபகப்படுத்தக்கூடியவர்களாக, சுருக்கமாக சொல்வதானால் இந்த உலகத்தில் நட்பு என்பது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். உலகத்தில் மிக மோசமானவர்களாக வாழ்ந்தவர்கள் தானே சஹாபாக்கள். சஹாபாக்களை விட உலகத்தில் குணம் கெட்டவர்கள் யாரும் கிடையாது, அநாகரிகமானவர்கள் யாரும் கிடையாது. உலக வரலாற்றிலேயே நீங்கள் எடுத்து பார்த்தால் மக்காவிலே வாழ்ந்த அந்த குணம் கெட்டவர்களை போல் உலக வரலாற்றுக்கு சொந்தக்காரர் யாரும் கிடையாது. ஆனால் உலகத்திலேயே உத்தமர்களாக மாறி போனார்கள். எதனால? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுஹபத்தால், நட்பால், வேற எதுவும் கிடையாது. அதற்கு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவார்கள், நான் ஒட்டகம் மேய்க்க கூட தகுதி இல்லை என்று என் தகப்பன் என்னை வீட்டை விட்டே துரத்தி அடித்தார் என்று சொல்கிறார். ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட லாயக்கு இல்ல, நீ எங்க உருப்பட போறன்னு என் வீட்டுல இருந்து என்ன துரத்தி விட்டாங்க என் தந்தை கத்தாப். ஆனால் அப்படிப்பட்ட நான் இன்றைக்கு இத்துணை பெரிய சமுதாயத்தை வழிநடத்துற ஒரு பொறுப்பை அல்லாஹ் இன்னைக்கு என்கிட்ட அமானிதமா ஒப்படைச்சிருக்கான்னா அதற்கு காரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நட்பை தவிர வேறொன்றும் கிடையாது. அந்த 1,00,000க்கும் மேற்பட்ட அந்த மக்களை குறித்து நாம் தொண்டர்கள் என்றா சொல்கிறோம், அவர்களை தோழர்கள் என்று தானே சொல்கிறோம். அஸ்ஸஹாபிகள் அவர்கள் சஹாபாக்கள், உலகத்தில் நட்பால் மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள். கண்ணியத்திற்குரிய மேலான பெருமக்களே, நட்பு என்பது உலகத்தில் அத்துணை முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹதீஸ் ஷரீஃபிலே ஒரே ஒரு செய்தி, நான் அதிகமாக பேச விரும்பவில்லை, ஒரு செய்தியை மாத்திரம் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். சுமாமத் இப்னு உசால் என்ற ஒரு யமாமாவினுடைய அரசர், யமாமா நாட்டினுடைய அரசர் சுமாமத் இப்னு உசால். இவர் இஸ்லாத்திற்கு எதிரான ஒட்டுமொத்த தன்னுடைய பொருளாதாரத்தை அதுக்காக பயன்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, இந்த சுமாமா இஸ்லாத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி நிறைய முயற்சி செய்யறாரு,
அவரை நீங்க பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பிடிச்சிட்டு வாங்க. சாதாரணமான ஆளை பிடிக்க சொல்லல. யமாமா ஒரு நாட்டினுடைய அரசர், ஒரு நாட்டை வழிநடத்துற அரசர் மாத்திரமல்ல, அன்றைக்கு யமாமா என்பது அரபுலகத்தினுடைய பெரிய செல்வாக்குள்ள நாடு. எல்லா நாடுகளுக்கும் அதுதான் தாவரங்களை, உணவு பண்டங்களை இறக்குமதி செய்து பெரிய விளைச்சல் உள்ள நாடு. மக்காவுக்கு உட்பட எல்லா நாடுகளுக்கும் அந்த நாடு தான் எல்லா இறக்குமதி செய்யுது. அப்ப அத்தனை பெரிய பொருளாதார பலம் மிக்க உலகத்துல பெரிய அளவுல அறியப்படுகிற ஒரு நாட்டினுடைய தலைவரை பார்த்து அவரை எங்கேயாவது பார்த்தா பிடிச்சிட்டு வாங்கிறாங்க. ஏதோ ஒரு சாதாரண ஒரு ஆளை பிடிக்கிற மாதிரி. சஹாபிகளுக்கு அப்படியே ரசூலல்லாஹ் ஆள் கிடைச்சா விட மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரசூலுடைய நாவுல இருந்து வெளிப்பட்ட வார்த்தைகள் தான் அவர்களுக்கு ஈமான். அவர் யாராக இருக்கட்டும், பாரசீக வல்லரசு நாட்டினுடைய சாம்ராஜ்யத்தையே கவிழ்க்க சொன்னால் கூட, அந்த அரசர்களை கொண்டு வர சொன்னால் கூட உயிரை கொடுத்தேன்னு கொண்டு வந்துருவாங்க சஹாபாக்கள். அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால உலகத்துல அவங்களுக்கு வேற எதுவும் பெரியதல்ல. அதுதான் அவங்களுடைய ஈமான். அல்லாஹ் குர்ஆன்ல அவங்க ஈமான சிலாகித்து சொல்லுவான். அவர்களுக்கு அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் எதுவும் பெரிதாக தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் சஹாபாக்கள். எப்படி தெரியல, எங்கேயோ பார்த்து அவர் அந்த உஸ்மாமாவை பிடிச்சு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கொண்டு வந்து நிறுத்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தாங்க. உஸ்மாமா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. அவர் அப்படியே முறைச்சார். இவரை பிடிச்சி தூண்ல கட்டுங்கன்ட்டாங்க. மஸ்ஜிது நபவியினுடைய தூண்ல கட்டுங்கன்ட்டாங்க. ஒரு பெரிய நாட்டினுடைய அரசர் மஸ்ஜிது நபவியினுடைய சாதாரண கூரைப்பள்ளி, அன்னைக்கு ஒரு சாதாரண கூரைப்பள்ளி, ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி பாத்தீங்கன்னா ராத்திரி கூட விளக்கு இருக்காது, ரைட் இருக்காது. ஒரு சஹாபி தமீமுத்தாரிங்கிற ஒரு சஹாபி பலஸ்தீனத்துக்கு போனாராம். பலஸ்தீனத்துல போனப்போ அங்க பலஸ்தீனத்துல பைத்துல் முகத்தஸ்ல அழகான ஒரு விளக்கு வச்சிருந்துச்சு. அந்த நாட்டுல மட்டும்தான் அந்த விளக்கு கிடைக்குது. அப்ப அவர் உள்ளத்துல வந்துச்சான், நம்ம அந்த விளக்கு எப்படியாவது கடையில எங்க கிடைக்குதுன்னு கேட்டு வாங்கி மஸ்ஜிது நபவிக்கு நம்ம கொண்டு வைக்கலாமே அப்படின்னு அந்த தமீமுத்தாரிக்கு ஆசை. நம்ம எங்கேயாவது ஒரு விலை உயர்ந்த பொருளை பார்த்தா இதை கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கு வச்சா நல்லா இருக்குன்னு நாம நினைப்போம் இல்லையா? சஹாபாக்கள் அப்படி நினைக்க மாட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்து அல்லாஹ்வுடைய பள்ளியை நம்ம வெளிச்சமாக்கலாமே. அன்றைக்கு வெறுமனே திரி ஏத்துறது மட்டும்தான். இரவு நேரங்கள்ல பார்த்து இருட்டாதான் இருக்கும் பள்ளிவாசல். ஒரு கூரை பள்ளி, நாயகத்தினுடைய பள்ளி. இவர் அங்க பார்த்து விளக்கு விலை உயர்ந்ததுனாலும் பரவாயில்லைன்னு வாங்கிட்டாரு. வாங்கி கொண்டு வந்து அல்லாஹ் அக்பர் ராத்திரி நேரத்துல கொண்டு வந்து பள்ளிவாசல்ல கொண்டு வந்து மஸ்ஜித் நபவியில ஏத்தி வச்சிட்டாரு. அப்படி ஒரு விளக்க அன்றைக்கு மதீனாவே பார்த்திருக்காது. அப்படியே மதீனாவே வெளிச்சமா இருக்குது. ராத்திரி நேரத்துல மதீனாவினுடைய இருட்டுல மஸ்ஜித் நபவி மட்டும் அப்படியே பிரகாசமா மின்னுது. வீட்டுல இருந்து வெளியே வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க மஸ்ஜித் நபவி. அல்லாஹ் அக்பர் வேகமா உள்ள வந்தாங்களா. வந்து பார்த்தா யார் இந்த காரியத்தை செஞ்சது, யார் வாங்கினது இந்த விளக்க, யார் இந்த விளக்க வந்தது? தமீமுத்தாரி வந்தார். யார சொல்லலாம், நான் தான் பலஸ்தீனத்துக்கு போயிருந்தேன், போன இடத்துல இந்த மாதிரி பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, நான் வாங்கிட்டு வந்து விளக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நவ்வர்தல் இஸ்லாம், நவ்வர்தல் இஸ்லாம், நவ்வரக்கல்லாஹ் ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்லாத்திற்கே ஒளியேற்றி வைத்து விட்டீர்கள், இஸ்லாத்திற்கே ஒளியேற்றி வைத்து விட்டீர்கள். அல்லாஹ் உங்களுடைய துன்யா ஆகிரத்திற்கும் அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்குவான். சொல்லிட்டு எனக்கு 2 மக தானே இருக்கிறா, 2 மகளையும் கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டானே, இன்னொரு மக இருந்தா தமீமே உங்களுக்கு நிக்கா செய்து தருவேன். நாங்க எனக்கு 2 மக தான், 2 மகளையும் நான் நிக்கா செய்து கொடுத்துட்டேன், இன்னொரு மக இருந்தா தமீமே உங்களுக்கு நான் நிக்கா செய்து தருவேன். அல்லாஹ் நிச்சயமாக உங்க கபரை ஒளியாக ஆக்குவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க மறுமை வாழ்க்கையை ஒளியாக ஆக்குவான். எத்தனை பெரிய துவா! பள்ளிவாசலுக்கு ஒளியேற்றி வைத்த காரணத்தினால் அத்தனை பெரிய துவாவை பெறுகிறார். யாராவது அவசரப்பட்டு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க இன்னைக்கு அந்த துவா வாங்கன்னா என்ன செய்யன்னு கேட்டீங்கன்னா, ஈபி பொறுப்பு 1 மாசத்துக்கு எடுத்துக்கங்க நான் சொல்லிடுவேன். அதுக்கு ஏசி போடுறதுக்கு முன்னால சொன்னாலாவது எடுத்துக்கலாம். இப்ப அது மீறி போயிட்டு இருக்குது, இப்ப எடுக்க சொல்றீங்களா கேக்குறீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். சஹாபியை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வாழ்க்கையில எதை புதுசா பார்த்தாலும் அது அல்லாஹ்வுடைய ரசூல, அதுக்கு முன்னால் அவங்களுக்கு எதுவும் சிந்தனைக்கு வராது, அவங்களுக்கு பெரிதாகவும் தெரியாது. அன்னைக்கு நாயகத்தினுடைய பள்ளி சாதாரணமான பள்ளி, அந்த பள்ளியில கொண்டு வந்து ஒரு பெரிய அரசரை கொண்டு வந்து கட்டி போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஒரு நாள் பூரா கட்டி போட்டாங்க. கட்டி போட்டாங்கன்னா சாப்பிட்ற நேரத்துல வந்து விட்டுருவாங்க,
சுய தேவைகளுக்கு அவிழ்த்து விட்டுருவாங்க, தூங்குற நேரத்தில் அவிழ்த்து விட்டுருவாங்க, மற்ற நேரங்களில் பூரா கட்டி போடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க ஒரு நாள் முடிச்சு, என்ன சுமாமா கைஃபா அஸ்பஹத, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு சொன்னார், இன் தக்துல் தக்துல் தாதம், இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர், இன் துரீதல் மால் ஃபஸல் துஅத ஷைஆ. அப்படியே அந்த அரசருக்கே உள்ள கம்பீரத்தோட அவர் பேசுறார். முஹம்மதே, என்ன கொன்னுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க ஒன்னும் பெரிய அப்பாவிய கொல்லல, கொலை செய்யப்பட தகுதியான ஆள் தான் நான். ஏன்னா உங்க தீனுக்கு எதிராக நான் அவ்வளவு செஞ்சிருக்கிறேன். இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர், என்ன விட்டுட்டீங்கன்னா உபகாரம் செஞ்சு ஒரு நன்றி உள்ளவனை பார்க்கலாம். இல்ல இன் குந்த துரீதல் மால், பணம் வேணும்னா ஃபஸல், எவ்வளவு வேணும் கேளுங்க கொடுக்கிறேன் அப்படின்னு அந்த கம்பீரத்தோட விட்டு கொடுக்காம இறங்காம அரசருக்கே உள்ள துணியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் இன்னும் அப்படி விட்டு வைங்க, இன்னொரு நாள் கட்டி வைங்க அப்படின்ட்டாங்க. இன்னொரு நாள் கட்டி வைங்க. இரண்டாவது நாள் அதே மாதிரி கட்டப்பட்டிருந்தார். வந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கேட்டாங்க, என்ன சுமாமா கைஃபா அஸ்பஹத், எப்படி இருக்கிறீங்க? சுமாமா சொன்னார், இன் துன்இம் துன்இம் அலா ஷாக்கிர் துரீதல் மால் ஃபஸல் துஅதா. என்ன விட்டுட்டீங்கன்னா நன்றி உள்ளவனை விட்டுருக்கிறீங்க, பணம் வேணும்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தரேன். இப்ப ரெண்டாவது நாள் என்ன ஆச்சு தெரியுமா? முத வார்த்தையை சொல்லல, கொலை செஞ்சீங்கன்னா தகுதியான ஆளைத்தான் கொலை செஞ்சிருக்கிறீங்கன்னு சொல்லல. ஏன்னா இது கொலை செய்யற கூட்டம் இல்லைங்கிறத ஒரு நாள்ல தெரிஞ்சுக்கிட்டார். இந்த கூட்டம் இவங்களை பத்தி எல்லாம் வெளியே பார்த்தா பெரிய போராளிகள் அப்படி இப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க பார்த்தா என்ன போராளிகள்னா பூரா சுஜூதுல கிடந்து அல்லாட்ட அழுகுறது, கஞ்சுறது, துஆ செய்யறது, திக்ர் செய்யறது, பூரா இப்படியே இருக்குது. இவங்களை பத்தி வெளியெல்லாம் பேச்சு இப்படி, இவங்க பார்த்தா பயங்கரமா இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னால் ஒண்ணும் செய்ய முடியாது, அப்படியெல்லாம் பேசுறவங்க. சஹாபிகளை பொறுத்தவரையில் அப்படித்தான், அவங்க மேகனட் மாதிரி. ஒரு முஸ்லிம் அப்படித்தான் இருக்கணும். அவரை நோக்கி யார் நெருங்கி வந்தாலும் அவர் தன்னாக மாற்றி விடுவார். ரசூலுல்லாஹ் பொறுத்தவரை அப்படித்தான். அவரை நெருங்கி ரசூலுல்லாஹ் நெருங்கி யாராவது வந்துட்டாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அக்லாக்காகவே வந்தவரை மாற்றி விடுவார். ஒரு முஸ்லிமுடைய அக்லாக் அப்படித்தான் இருக்கும். நெருப்பு இருக்குத, அதுல எதை போட்டாலும் அது தன் இனமாக மாத்திரும். மண் இருக்குது, அது உள்ள எதை போட்டாலும் தன் இனமாக மாத்திரும். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருக்கணும். தன்னோடு சேர்ந்தவங்களை, தன்னோடு நட்பு வைக்கிறவங்களை தன்னுடைய அகலாக்காகவே மாற்றணும். ஒரு முஸ்லிமுடைய குணம் அந்த அளவுக்கு பிரதிபலிக்கணும். நம்மள்கிட்ட பழகிறவங்களுக்கு ஈமான் கொடுக்க வேண்டாமா? நம்மள்கிட்ட பழகிறவங்களுக்கு அகலாக்க கொடுக்க வேண்டாமா? பக்கத்து வீட்டுல நம்ம 30 வருஷமா அவரோட இருப்போம், ஆனா கடைசி வரைக்கும் ஒரு வாரத்தை கூட ஹிதாயத்தை பத்தி அவருக்கு சொல்லி இருக்க மாட்டோம். நமக்கு எதிராக அவர் வழக்கு தொடுப்பார் கியாமத். என்னோட 30 வருஷம் என் பக்கத்து வீட்டுல இருந்திருக்க, ஒரு நாள் கூட இந்த ஈமான இந்த கண்ணியமானது என்கிட்ட சொல்லல அப்படி என்ன சொல்லுவீங்க பதில்? நம்மள்ட்ட 30 வருஷம் வேலை பார்த்திருக்கிறார், 40 வருஷம் வேலை பார்த்திருப்பார். நம்ம ஒன்னா சேர்ந்து 10 வருஷமா அவரோடு வேலை பார்த்திருப்போம். ஒரு நாள் கூட இந்த தீனை பத்தி விலமதிக்க முடியாத தீனை பத்தி அல்லாஹ்ட்ட சொல்லுவேன். அல்லாஹ் ஒரு தடவை சொல்லி இருந்தா கூட என் கல்பல நான் ஏறி இருக்குமா ஈமான்? ஒரு தடவை கூட இவர் சொல்லலையே, நான் விட்டுட்டேனே. அல்லாஹ் அந்த வார்த்தையை அல்லாஹ் ஒண்ணும் செய்ய முடியாது, நீ ஈமான் போயிடுச்சு. ஆனா அல்லாஹ் வழக்கு தொடுத்தால் அவர் அல்லாஹ்வுக்கு முன்னால நாம் என்ன செய்ய முடியும்? நம்மை நெருங்கி வரக்கூடியவர்களுக்கு ஈமானுடைய சாதாரணமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கெட்ட பார்வை இருக்கிற கண்ணு, கெட்ட பார்வை ஒரு மனிதனை மௌத்தாக்கும் நாங்க கண் திருஷ்டி. ஒரு கெட்ட பார்வைக்கு இது இருக்கும்னா ஒரு நல்ல பார்வைக்கு எஃபெக்ட் இருக்காதா? ஒரு நல்ல நட்புக்கு எஃபெக்ட் இருக்காதா? ஒரு நல்ல தொடர்பு உலகத்தில் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அதனால தான் நல்ல மாஹூல உண்டாக்கணும், நல்லவர்களோட பழக்கத்தை உண்டாக்கணும். தீயவர்களோட நட்பு அபூ தாலிப் அபூ ஜஹீலுடன் உள்ள தொடர்பை மரண நேரம் வரை அவர் துண்டிக்காத காரணத்தினாலதான் மௌத் நேரத்தில் கூட ஈமான விட்டுட்டார். இல்லன்னா ஈமான் கொண்டிருப்பார். இத்தனை பேருக்கு ஈமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நசீபாக்கி இருக்கிறாங்க, துஆ செஞ்சிருக்கிறாங்க. அபூ தாலிப் நசீபாக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா அந்த கெட்ட நட்பு அவர் கடைசி வரைக்கும் விடல. மௌத் நேரத்துல ரசூல் வந்து கலிமா சொல்லிருங்க, கலிமா சொல்லிருங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹாஜுக இந்தல்லாஹ், அல்லாஹ்ட்ட உங்களுக்கு நான் எப்படியாவது சண்டை போட்டாவது, நான் எப்படியாவது உங்களுக்கு நல்ல அந்தஸ்தை வாங்கி தந்துருவேன், ஒரு வார்த்தை கலிமாவை மட்டும் சொல்லிருங்களேன். இவ்வளவு சொல்றாங்க. கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்கும்போது நாசமா போனா வந்துட்டான் பூஜை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தீனுக்கு எவ்வளவு பாடுபட்டு இருக்காரு. அந்த மாதிரி யாரும் அவ்வளவு கிடந்து போராடுறாங்க.
என்னைக்காவது ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டானா? போராடிட்டு இருக்கும் போது வந்துட்டான். அபூ தாலிப் எப்படி இருக்கிறீங்க? குடும்ப பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது, பெருமையை விட்டுறக்கூடாது, நாளைய நம்ம தலைமுறை தப்பா பேசணும் நம்ம பத்தி. மனுஷன் கடைசி நேரத்துல குடும்பம் தப்பா பேசணுட்டு ரூஹ விட்டார். என்ன காரணம்? கெட்ட நட்பு, வேற ஒண்ணுமே கிடையாது, தீய நட்பு தான். குர்ஆன்ல அல்லாஹ் அவ்வளவு சொல்றான். சில நட்புகள் உங்க ஈமானையே பாதிச்சிடும், சில நட்புகள் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும். அதே நேரத்தில் குர்ஆன் சொல்லுது, நாளை மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒருவன் வந்து நிற்பான் வெறும் கையாக. ரப்பே, நன்மையும் சமமா இருக்குது, தீமையும் சமமா இருக்குது, நரகத்துக்கும் போக முடியாம சொர்க்கத்துக்கும் போக முடியாம நடுவுல மாட்டிக்கிட்டேன்னு அல்லாஹ்ட்ட வந்து சொல்றப்ப அல்லாஹ் கேட்பானா, ஒரு நல்ல நண்ப உலகத்துல உனக்கு இல்லையான்னு சொல்லி கேட்பானா? நீ யார்கிட்ட போய் நன்மையை கேட்டாலும் தரமாட்டான். ஒலா சதீகின் ஹமீம். நான் சொல்றேன் கேளு, அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கான ஒரு நல்ல நண்பன் இருந்தா அவனை தேடி பிடிச்சு கொண்டு வா. உலகத்துல அவனோட நீ பழகி இருப்ப இல்லையா, எனக்காக பழகிருக்க இல்லையா, என் தீனுக்காக பழகி இருப்ப இல்லையா, அவனை அழைச்சிட்டு வா, அவன் உன்னை சொர்க்கத்துக்கு அவன் கூட்டு போவான். அல்லாஹ் சொல்லுவான், ஒலா சதீகின் ஹமீம், ஒலா சதீகின் ஹமீம். உலகத்தில் யௌமலா யன்ஃபஉ மாலும் வலா பனூன், பணமும் பிள்ளைகளும் உங்களுக்கு பலன் தராது, நல்ல நண்பர்களும் நல்ல உள்ளமும் உங்களுக்கு பலன் தரும். உங்க உள்ளத்துல எந்த தவறான எண்ணமும் இல்லாம, அடுத்தவர்களை பற்றிய பொறாமை இல்லாம உங்க கல்வி இருந்துச்சுன்னா, நல்ல நண்பனும் இருந்தான்னா உங்களுக்கு பலன் தருவான்னு சொல்லி குர்ஆன். நட்புங்கிறது அவ்வளவு முக்கியம். 2வது நாள் அவர் இப்படி சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் விடுங்கட்டாங்க. 3வது நாள் 3 நாள் கட்டி போட்டு அதே மாதிரியே சொன்னாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துலகாசிரா விட்டுருங்க, அவிழ்த்து விட்டுருங்கட்டாங்க. போயிட்டார், அவிழ்த்து விட்டுருங்கன்ட்டு போயிட்டார். போனவர் கொஞ்ச நேரத்துல திரும்ப அப்படியே மேலெல்லாம் தண்ணி அப்படியே ஊத்திட்டு அப்படியே ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, ரசூல களிமா சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு போனவர் திரும்ப வந்து குடிச்சிட்டு வந்து களிமா சொல்லி கொடுங்க. என்ன நடந்துச்சு? 3 நாள் ஒண்ணுமே செய்யலைங்க, பார்க்க வச்சாங்க, அவ்வளவுதான். பார்க்க வச்சாங்க. நாங்க என்ன செய்யறோம், எங்க சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, அதை பார்த்தார், அவ்வளவுதான். ஈமான் கொண்டார். ரசூலுல்லாஹ் பக்கத்துல களிமா சொல்லிட்டு வந்து சொன்னார், முஹம்மது அவர்களே, நேற்று வரை உலகத்தில் எனக்கு வெறுப்பான ஒரு முகம் இருக்கும்னா அது உங்க முகம்தான். ஆனா இன்னைக்கு நான் நேசிக்கிற முகங்களில் உலகத்தில் உங்க முகம்தான் எனக்கு ரொம்ப பிரியமா இருக்குது. நேற்று வரை நான் வெறுக்கிற ஊர்களில் உங்கள் மதீனா தான் முதலிடம். இன்றைக்கு மதீனா நான் ஊர்களிலேயே நேசிக்கிற மிகப்பெரிய ஊராயிடுச்சு. நேற்று வரை உலகத்தில் உள்ள எல்லா தீனிலேயும் நான் வெறுக்கிற தீன் உங்க தீன் தான். ஆனால் இன்றைக்கு நான் விரும்புகிற தீன்ல மிகப்பெரிய, நான் உம்ரா செய்ய போனேன், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டேன். போயிட்டு வாங்கன்ட்டாங்க. அவர் போனாங்க. அல்லாஹ் அக்பர். மக்காவுக்குள்ள நுழைஞ்சா இதே மக்காவுடைய தலைவர்கள் எல்லாம் ஆடி போயிட்டாங்க. வராரு வராரு, யாரு? சும்மாமா வராரு. நான் அவ்வளவு பெரிய மதிப்பு மிக்கவர் அவர். அவர் வந்து எங்க உம்ரா செய்யறதுக்கு வந்திருக்கேன் சரின்னு சொல்லிட்டு உம்ரா செய்யறதை பார்த்த உடனே மக்காவுடைய காஃபிர்கள் எல்லாம் கலங்கி போயிட்டாங்க. என்ன உம்ரா வித்தியாசமா செய்யறாரு, முஸ்லிம்கள் செய்யற மாதிரி செய்யறாரு. அவங்க பூரா ஆடி போய் கேட்டாங்க, என்ன சும்மாமா அவர்களே, சபௌத்த மதம் மாத்திட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லப்பா, இப்பதான்பா மார்க்கத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னாரு அவர். மார்க்கத்தை மாறிட்டீங்களாங்க? மார்க்கத்தை என்ன புரிஞ்சிருக்கேன் அப்படின்னாரு. சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, யமாமாவிலிருந்து ஒரு கோதுமையின் ஒரு சின்ன வித்து மக்காவுக்கு இறக்குமதியாக வேண்டும் என்றாலும் கூட அது முஹம்மதின் உத்தரவு இல்லாமல் நடக்காது. இனி யமாமாவிலிருந்து ஒரு சின்ன இறக்குமதி கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவு வேணும்ட்டார். உடனே அத்தனை பேரும் ஆடி போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதை செய்யாதீங்க, நீங்க பொருளாதார ரீதியான உங்கள் தொடர்பு தொடரட்டும். இணையத்திற்குரிய மேலான பெருமக்களே, ஒரு 3 நாட்கள் நட்பு தான் இமாமாவுக்கு ஈமானை கொடுத்தது. எனவே நட்பு, தோழமை என்பது நம்ம யாருக்கு பக்கத்தில் இருக்கிறோமோ அதனுடைய எஃபெக்ட் அப்படியே நம்ம நிச்சயமாக பிரதிபலிக்கும். எனவேதான் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நண்பர்களுக்கான முதல் தகுதி அவர் முஸ்லிமா இருக்கணும், 2வது இறையச்சம் உள்ளவராக இருக்கணும், 3வது நல்ல அஹ்லாக் உள்ளவராக இருக்கணும், 4வது உங்க மேல நல்ல அபிப்பிராயம் உள்ளவராக இருக்கணும். உங்கள்கிட்ட ஒரு தவறு இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட சுட்டி காட்டணும், அடுத்தவங்கள்ட்ட சுட்டி காட்டக்கூடாது. அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினோட கண்ணாடி மாதிரி இருக்கணும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணாடி என்ன? கண்ணாடிக்கு முன்னால போய் ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் மேல குறை இருக்குதுன்னா அது அவர்கிட்ட காட்டும். அவர் அந்த இடத்த விட்டு தள்ளி போயிட்டாருவீங்க, அடுத்த ஒருத்தர் வந்து கண்ணாடியை பாக்குறாருன்னா முன்னால பார்த்தவருடைய குறை இவருக்கு காட்டாரு இல்லையா? அப்ப கண்ணாடி மாதிரி ஏன் சொன்னாங்கன்னா, உண்மையில உங்கள் சகோதரத்தை ஏதாவது குறை இருந்தா, தவறு இருந்தா அவர்கிட்ட சொல்லி திருத்தணுமே தவிர அது இன்னொருத்தர் போய் சொல்லக்கூடாது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நட்புடைய இலக்கணத்தை அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நல்ல நண்பர்களாக இந்த நட்பு கியாமத் வரை தொடரவும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல் அகில்லாஹு யௌமஇதி பஅதுஹும் லிபஅத் அதுவுன் இல்லல் முத்தகீன். முத்தகீன்களாக உலகத்தில் நண்பர்களாக வாழ்ந்தவர்கள் கியாமத்திலும் நண்பர்களாக இருப்பார்கள் என்று குர்ஆனில் சொல்கிறது. சொர்க்கத்திலும் சேர்ந்திருப்பார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அப்படிப்பட்ட நண்பர்களாக அல்லாஹ் நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக. கண்ணியத்துக்குரிய மேலான பெருமக்களே, சிடி விலை வந்திருக்கிறது. ரமதானுடைய காலங்கள் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பேசி வெளியிடுவது, ரமதானுக்கு பின்னால தராவீஹுக்கு பின்னால பேசப்பட்ட அந்த செய்தியை வெளியிடுவது மிகுந்த சிரமத்துக்கு மத்தியில், மிகுந்த அலுவல்களுக்கு மத்தியில் முடியவில்லை என்றாலும் கூட அது பழக்கமாகிவிட்டது. நிறைய மக்களுக்கு அது பயனுள்ளதாக ஆகிறது என்ற அடிப்படையில் சிரமம் ஏற்பட்டு அந்த இதை எடுத்திருக்கோம். வெளியிருந்து அதை ரெக்கார்டு செய்து கொண்டு வந்திருக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் அது ஏதாவது ரெக்கார்டில் பிரச்சனை இருந்தால் மாற்றி கொடுப்பாங்க. செய்தி விற்பனைக்கு வந்திருக்கு. தேவையுள்ளவர்கள் நீங்களும் வாங்கி பயன்படுங்க. அதே மாதிரி குடும்பத்தினர்களுக்கும் தீனுடைய செய்திகள் போய் சேர்றதுக்கு வழி இல்லை என்ற அடிப்படையில், வேறு எந்த நோக்கமும் அல்ல, குடும்பத்தினர்களுக்கும் பெண்களுக்கும் இந்த தீன் போய் சேரணும் என்ற அடிப்படையில் நமக்கு தெரிந்தவர்கள், சொந்தக்காரர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு நமக்கு இருக்குது. எனவே நாம கேட்டோம், பயன்பெற்றோம், அமல் செய்கிறோம். அது மாத்திரம் அல்லாமல் மற்றவர்களையும் அமல் செய்ய வைக்கணும் என்ற அடிப்படையில் சிடி வெளிவந்திருக்கிறது. ஒரு சிடி 30 ரூபா தான் வழமை போல. இன்ஷா அல்லாஹ் அதை வாங்கி பயன்பட்டுக் கொள்ளும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب.